ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் அல்ஃபஹம் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதுக்கு இப்போது பட்டை ஏலக்காய் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது சாட்டே ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஆனியன், நீளமாக நறுக்கி வச்சுருக்க அந்த ஆனியன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். அதுவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் ஃப்ளேவர் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுற டைம் வந்துடுச்சு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். அதுவும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் மசாலா போடுறேன். இந்த க்ரீன் மசாலாவில் நான் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, புதினா, வெங்காயம், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வரமல்லி, இதெல்லாமே ஃபைன் பேஸ்ட். அதுக்கப்புறம் நான் தயிர் போடுறேன். அப்புறம் தக்காளி நரன்னு அரைச்சிருக்கேன், அதுவும் போடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. மிளகா பொடி போடுறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடுவேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்குன்னு சொல்லி கலக்கிட்டு இப்போது லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சோன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்துட்டு வரும். ஸோ அப்படியே நம்ம இன்னொரு அடுப்பில் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 தேங்காய் சில்லை பேர்ன் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா பேர்ன் ஆகட்டும். நம்ம இங்கே சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன் திடீர்னு நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. ரைட்டா, போர் அடிக்குதுங்க, என்னங்க பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ சம்மரில் குழந்தைங்களுக்கும் லீவாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ நான் கசூரி மேத்தி மேலே போட்டிருக்கேன். மறுபடியும் லிட் மூடி வச்சு அதை வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சார்கோல் அதை ஒரு பவுலில் போட்டு நான் உள்ளே வைக்கிறேன். அதில் கொஞ்சமாக கீ போட்டுட்டு அதை வர ஸ்மோக்கை டக்குன்னு மூடிடணுங்க. அப்போது அந்த ஸ்மோக்கெல்லாம் உள்ளே இறங்கி வேறு லெவல் டேஸ்ட் வருங்க. அண்ட் டேஸ்ட் ப்ளஸ் அந்த அரோமா, ஸ்மோக்கி அரோமா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா வீடியோ வந்துட்டுருக்கு, காத்துருங்க. ஸ்டே டியூன்.